மினாசான் டோமோ கொனிச்சிவா. வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கரா நாராவோ. இதுல தமிழ் வழியில் ஜப்பானிய மொழியை பயில்வோம் அப்படின்ற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 விஷயம். நகாரா, சுயிதேனி, தோஜினி. இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல while at the same time அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனால் ஜாப்பனீஸ்ல இதை எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நகாரா, while, அதாவது doing 2 actions at the same time. ஸோ நகரா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரே தடவையில் நம்ம 2 ஆக்ஷனையும் சைமல்டேனியஸாக பண்ணுறோம் அப்படின்னா அதை நகரா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தோஷோகானே இக்கி நகரா ரியோஷின்தோ தென்வாதே ஹனாஷ்தேமஸ். அதாவது நம்ம லைப்ரரிக்கு போயிண்டே அப்பா அம்மா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா ஒரே சமயத்தில் நம்ம நடந்துக்கிட்டே அப்பா அம்மா கூட பேசிக்கிட்டே லைப்ரரிக்கு போகிறோம். ஸோ 2 விஷயம் ஒரே டைமில் நடக்கிறது. அதே மாதிரி ரியோரியோ தபேனாகாரா தோமோதாச்சித்தோ ஹனாஷ்தேமஸ். சாப்பிட்டுக்கிட்டே நான் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதே சமயத்தில் ஃப்ரெண்டோட அரட்டையும் அடிச்சுட்டு இருக்கோம். 2 விஷயமும் ஒரே சமயத்தில் பண்ணுறோம். ஸோ இதுதான் நகாராவோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுயிதேனி. இதுவும் while அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனால் நகராக்கும் சுயிதேனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நகரா சைமல்டேனியஸாக ஒரு பர்சன் தான் அந்த சேம் ஆக்ஷனை பண்ணுவாங்க. ஒரே பர்சனால் தான் நடக்கும் அந்த ஆக்ஷன். இப்போ சுயிதேனியில் ஆனால் என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம செகண்ட் ஆக்ஷனையும் பண்ணுவோம். அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற 2 டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தோஷோகானே இக்குத்சுயிதேனி ரியோஷின்னி காய்தா தெகாமியோ தஷிமாஷ்தா. ஸோ நான் லைப்ரரிக்கு போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் அப்பா அம்மாவுக்கு எழுதின லெட்டரையும் போஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி உச்சியே கயரு சுயிதேனி யசாய்தோ குதாமோனோவோ கைமாஷ்தா. ஸோ நான் வீட்டுக்கு வரும் வழியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ஸோ இதான் சுயிதேனியோட ஒரு டிஃப்ரென்ஸ் வித் நகாரா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தோஜினி. தட் இஸ் சைமல்டேனியஸ்லி ஆர் அட் த சேம் டைம் சொல்லலாம். அப்போது முன்னாடி பார்த்த சுயிதேனி நகாராக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் செகண்ட் ஆக்ஷன் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆர் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது செகண்ட் ஆக்ஷன் வில் கம் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வதாஷிவா தோஷோகானே இக்கோ தோஷ்தா தோஜினி ரியோஷின் கரா தென்வாமோ கித்தா. ஸோ நான் லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அதே சமயத்தில் என் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபோன் வந்துடுது, விச் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன். அதே மாதிரி தான் வதாஷிவா தென்ஷா நீ நொரு தோஜினி தென்வாமோ கித்தா. ஸோ நான் ட்ரெயினில் ஏறிட்டே இருந்தேன், அப்போ என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வந்துடுது, இல்லைனா என் அம்மா கிட்டேருந்து கால் வந்துடுது அப்படின்னு சொல்கிற இடத்துல when the second part of the action கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், அதுதான் தோஜினி. ஸோ இப்போ நகாரா, சுயிதேனி, தோஜினி இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ஜமாதா சாய்னோரா.